இந்த சிறப்புமிக்க விழாவிற்கு இங்கே வந்து இந்த விழாவை தலைமையேற்று உங்கள் அனைவருக்கும் இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்க வந்து வருகை புரிந்த முதலமைச்சரை என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது உண்மையிலே ஒரு சிறப்புமிக்க விழா தான். ஏன்னா மின்சாரத்துறைக்கு முக்கியமான தேவை இன்னைக்கு அங்கங்க நமக்கு தேவையான அனைத்து வேக்கண்ட்டையும் நம்ம ஃபில் பண்ண வேண்டிய கட்டாயத்திற்கும் மிகவும் சிறப்பு வாய்ந்த இந்த விழா. கடந்த ஒரு மாதமாக முதல்வர் தலைமையிலான அரசு எல்லா நிலைகளிலும் எல்லா முடிவுகளையும் மிகவும் சிறப்பாக முதல்வருடைய உத்தரவின் பேர்ல எடுத்துட்டு வரோம். அதன் ஒரு படியாக கடந்த சில வாரங்களுக்கு முன்னால் நான் ஒரு முக்கிய நிகழ்வை இங்க சொல்லணும்னு ஆசைப்படுறேன். முதல்வர் தலைமையில அந்த ஆய்வுக் கூட்டம், நம்மளுடைய மின்சாரம் வாரியம் சம்பந்தமான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. சோ அப்ப வந்து நம்ம குறிப்பிட்ட முக்கியமான விஷயம், இந்த துறைக்கு 70,000 மேல வேக்கண்ட் இருக்கு. சோ அதுல வந்து 15,000 இந்த வருடத்துல ஃபில் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்குன்னு சொன்னோம். உடனடியாக அரை மணி நேரத்தில் 15,000 பேரை ஃபில் பண்றதுக்கான அப்ரூவல் இந்த துறைக்கு இப்பொழுதுதான் கொடுக்கப்பட்டது. எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த துறை வந்து மின்சாரத்துறை சீரழிக்க முடியுமோ அவ்வளவு அளவுக்கு கடந்த 25 வருஷத்துக்கு மேல சீரழிந்து கிடைக்கும் இந்த துறையை இப்ப தூக்கி நிமித்துறதுக்கான நேரம் வந்து விட்டது. ஏன்னா இப்ப விட்டோம்னா இந்த துறை இதுக்கப்புறம் சீரமைக்கவே முடியாது. ஏன்னா ஒவ்வொரு இடத்திலும் நமக்கு இருக்கிற டிரான்ஸ்பார்மர்ஸ் எவ்வளவு இருக்கு, 4.5 லட்சம் டிரான்ஸ்பார்மர்ஸ் இருக்கா, அதுல 15-20% மேல நாளை நம்ம வெள்ள அறிக்கை செய்து சமுதாயம் முழுமையாக தாக்கல் செய்வோம். 25% மேல 20 வருஷம் பழசு. இப்ப இருக்கிற சப்ஸ்டேஷன்ஸ் போதுமா? கண்டிப்பா போதாது. நமக்கு 250-300 சப்ஸ்டேஷன்ஸ் இப்ப இருக்கிற கொள்ளளவை நம்ம ஹேண்டில் பண்றதுக்கே தேவைப்படும். சோ இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லயே நம்ம கஷ்டப்படும் நேரத்தில் நமக்கு 50% வேக்கண்ட் இருந்தா எப்படி இந்த துறையை ரன் பண்ண முடியும்னு உணர்ந்து உடனடியாக அன்னைக்கே 15,000 பேரை ஃபில் பண்றதுக்கான அனுமதி அளித்து இந்த வருடத்திற்குள்ள நம்ம 15,000 பேர் வேலைக்கு எடுக்க போறது. முதல்ல இது வந்து 25-30 வருஷத்துல இது வரைக்கும் நடந்ததே இல்லை. இந்த துறையில ஒரே வருடம் 15,000 பேரை வேலைக்கு எடுக்க போறோம். அது இல்லாமல் இந்த மாதிரி நிறைய நீங்க பெண்டிங்ல இருக்கிற இப்ப இந்த 383 பேரும் பிளஸ் அந்த 18 பேர் மொத்தம் 401 பேரும் ஒரே வாரத்தில் அரசு பொறுப்பேற்று 4 வாரத்தில் அனைத்து பணிகளையும் முடிக்கப்பட்டு ஒரே நாள்ல முதல்வர் சொன்னா நானே வந்து எல்லாருக்கும் தனித்தனியா கொடுக்கறேன்னு சொன்னேன். இல்ல நாங்க சொன்ன முதல்வர்கிட்ட இல்ல எல்லாருக்கும் லேட்டா இல்ல நான் எல்லாருக்கும் நானே தனித்தனியாக ஒவ்வொருவருக்கும் நான் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன், கொடுக்கணும்னு சொன்னார். இதுதான் புது மாதிரியான அரசு. இப்படிதான் இந்த அரசு இருக்கும். பெயரளவுக்கு எதையும் செய்ய மாட்டார் முதல்வர். சொன்னது எதுவோ அதை கண்டிப்பாக செய்வார். பெயரளவுக்கு செய்யறதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. என்ன சொல்றாரோ அதை கண்டிப்பாக செய்வார். எல்லாரும் முக்கியமாக மக்களும், இங்க இருக்க நிர்வாகிகள், இங்க இருக்க ஊழியர்கள், மக்கள், பொதுமக்கள், அவ்வளவுதான். அவங்க தான் இங்க எஜமானர்கள். அவர்களுக்கு பயந்துதான் இந்த அரசு செய்யுமே தவிர வேற யாருக்கும் பயந்து இந்த அரசு எதையும் செய்யாது. மக்களுக்கு பயந்து மட்டும்தான் இந்த அரசு செயல்படும். வேற யாருக்கும் பயந்து இந்த அரசு செயல்படாது. இந்த சிறப்பான நிகழ்வுக்கு முதல்வர் வருகை புரிந்தது உங்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்புக்காக நீங்க வந்து எங்க அப்பாயிண்ட் ஆர்டர் வாங்க அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய தமிழக முதல்வர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இன்னும் நிறைய இந்த துறையில் செய்ய வேண்டியது இருக்கு, நிறைய புதுப்பிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு, நிறைய இதுல மாற்றம் செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கு. விரைவாக அதற்கான முழு வீச்சில் வேலைகளை துவங்குவோம். உங்கள் அனைவரின் ஒத்துழைப்போடு நீங்க எல்லாம் சீக்கிரம் வந்து டிபார்ட்மெண்ட்ல ஜாயின் பண்ணணும். இன்னும் நிறைய பேர் உங்களோட இந்த வருஷத்துல 15,000 பேருக்கு மேல வந்து ஜாயின் பண்ணுவாங்க. இது போல இன்னும் நிறைய மாற்றங்கள் நிகழும். உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்போடு புதுமாரியாக மின்சார வாரியத்தை மாற்றி அமைப்போம். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.